தாரமற்கொன்றையும் சண்பகமாலையும் சாத்தும் தில்லை ஊரதம் பாகத்து உமை மைந்தனே உலகேழும் பெற்ற சீர் அபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே காரமர்மேனி கணபதியே நிற்க கட்டுரையே உதிக்கின்ற செங்கதிர் உச்சித்திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது மலர்கமலை துதிக்கின்ற மில் கொடி மென்கடி குங்கும தோயமென்ன விதிக்கின்ற மேனி அபிராமி எந்தன் விழுத்துணையே
மனம் மொழி மெய்யாலே தினம் உன்னை துதிக்க மனம் மொழி மெய்யாலே தினமுனை துதிக்க மங்கள இசை எந்தன் நாவினில் உதிக்க மங்கள இசை எந்தன் நாவினில் உதிக்க கணபதியே வருவாய். ஏழு சுரங்களில் நான் இசை பாட எங்குமே இன்பம் பொங்கியே ஓட ஏழு சுரங்களில் நான் இசை பாட எங்குமே இன்பம் பொங்கியே ஓட தாளமும் பாவமும் ததும்பி கூத்தாட தாளமும் பாவமும் ததும்பி கூத்தாட தரணியில் யாவரும் புகழ்ந்து கொண்டாட கணபதியே வருவாய். தூக்கிய துதிக்கை வாழ்த்துக்கள் அளிக்க தொனியும் மணியன கணீரன் ஒலிக்க தூக்கிய துதிக்கை வாழ்த்துக்கள் அளிக்க தொனியும் மணியன கணீரன் ஒலிக்க ஊக்குக நல்லிசை உள்ளம் கழிக்க உண்மை ஞானம் செல்வம் கொழிக்க கணபதியே வருவாய் அருள்வாய் கணபதியே வருவாய். இசை நாதம் ஓங்க அதில் வாழும் ஜீவனே வேதம் ஓங்க இசை நாதம் ஓங்க அதில் வாழும் ஜீவனே கீதம் ஓங்க நல மேலும் ஓங்க வழிகாட்டும் தேவனே கீதம் ஓங்க நல மேலும் ஓங்க வழிகாட்டும் தேவனே வேதம் ஓங்க இசை நாதம் ஓங்க அதில் வாழும் ஜீவனே கீதம் ஓங்க நல மேலும் ஓங்க வழிகாட்டும் தேவனே திருவீடு வாழ்கவே வாழ்க வாடும் ஆறுகளில் ஓடும் நீரும் வரவான மாறியது வாழ்க வீடு வாழ நலமோடு வாழ அதில் அன்பும் வாழ்கவே ஏடு வாழ நல்ல எழுத்தும் வாழ உயர் எண்ணும் வாழ்கவே நீடு வாழ சுகம் நிலைத்து
80வது கல்யாண வைபவமானது மங்களகரமாக நடக்கணும்னு சொல்லிட்டு முதல்ல தம்பதிகள் கையால சங்கல்பம் பண்ணிடணும். சங்கல்பம்னா உறுதிமொழி. என்னோட கோத்துறது, என்னோட பேர் நட்சத்திரது, என்னோட பசங்க பேர் இது, இங்கேருந்து வந்திருக்கேன்னா இந்த கோயில்ல 80ஆம் கல்யாணம் பண்ணிக்கிறேன், என் சார்பா இருந்து 80ஆம் கல்லிட்டு தட்டை எங்கள்கிட்ட கொடுத்தாங்க. நாங்களும் ஒவ்வொரு பூஜையா பண்ணி ஆரம்பிக்கிறோம். நம்ம எந்த ஒரு பூஜையை தொடங்கினாலும் முதல்ல விநாயகர் பிரார்த்தனை பண்ணிட்டு தான் ஆரம்பிக்கணும். அப்பதான் அந்த பூஜையானது முழுமையடைங்கிறது சாஸ்திரம். அதான் மங்களகரம் என்று சொல்லக்கூடிய மஞ்சள் நாள முதல்ல விநாயகர் பிடிச்சி முதல்ல விநாயகர் பூஜை பண்ணும். அதுக்கு அடுத்தபடியாக கீழே வச்சிருக்கிற கலசத்துல புண்ணியாக வாஜங்கிற பூஜை. அந்த பூஜையில பாரத தேசத்துல ஓடக்கூடிய புண்ணியமான நதிகள் கங்கா, யமுனா, நர்மதா, சிந்து, காவேரி, இந்த புண்ணிய நதிகளுக்கு உண்டான மந்திரங்களை சொல்லி அந்த பூஜையை செய்து அந்த தீர்த்தத்தை தெளிச்சு விட்டோம். அதுக்கு அடுத்தபடியாக நந்தி வழிபாடு. ஒரு கோயிலுக்கு வந்துட்டோம்னா முதல்ல தரிசிக்க வேண்டியது கோபுரம். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் சொல்லியிருக்கு. அப்படி கோபுரத்தை தரிசனம் பண்ணிட்டு இதே மாதிரி புராதன கோயிலாக இருந்தால் கொடிமரம் இருக்கும். அந்த கொடிமரத்தை பிரார்த்தனை பண்ணிட்டு சிவன் கோயிலாக இருந்தால் சிவனுக்கு முன்னாடி நந்தி இருப்பார். அந்த நந்தியை பிரார்த்தனை பண்ணி தான் போய் சிவபெருமான சேவிக்கணும். இது சிவாலயத்துடைய மரபு. இதே பெருமாள் கோயில் சொல்லிட்டீங்கன்னா நந்தி இருக்க வேண்டிய இடத்துல கருடாழ்வார் இருப்பார். அவரை சேவித்து தான் போய் பெருமாளை சேவிக்கணும். நம்ம ஆரம்பித்த இந்த தம்பதிகளோட 80வது கல்யாண வைபவம் ஒரு சிவாலயத்தில் இருக்கிறதுனால அந்த பூஜை பண்ணுற மணி மேலே நந்தி இருக்கார். அந்த நந்தி பெருமானை பிரார்த்தனை செஞ்சுட்டு பூஜைகள் செய்யும் போது வீடாக இருந்தாலும் சரி, இதே மாதிரி ஆலயமாக இருந்தாலும் சரி, 2 விதமாக பூஜைகள் செய்யணும். ஒன்று ஒளி வடிவம், மற்றொன்று ஓசை வடிவம். ஒளி வடிவமாக பூஜை பண்ணுறதுக்காக தான் பூஜை நேரங்களில் தீபங்கள்லாம் ஏற்றிருக்கு. ஓசை வடிவமாக பூஜை பண்ணுறதுக்காக தான் மணி அடித்து பூஜை பண்ணுறோம். ஏன் மணி அடித்து பூஜை பண்ணுறோம்? எங்கும் வியாபித்திருக்கின்ற இறைவனை ஒரு பூஜைக்கிற இடத்துக்கு அழைக்கணும்னா மணி அடிச்சாதான் அழைக்க முடியும். நாமே நம்ம வீட்டில் பூஜை பண்ணும்போது மந்திரம் தெரியலனாலும் மணி அடித்து பூஜை பண்ணால் அங்கே தெய்வ சாநித்தியம் வரதாக சாஸ்திரம். இந்த நந்தியை பிரார்த்தனை பண்ணிட்டு மணி அடித்து பூஜை ஆரம்பிக்க போகிறோம். தம்பதிகளோட குடும்பங்களுக்கு வாழ்க்கையில் அறம், பொருள், இன்பம், வீடு, இந்த சொல்லக்கூடிய 4 வித புருஷார்த்தங்களும் தம்பதிகளோட வாழ்க்கையில் நிறைந்து கிடைக்கும் பிரார்த்தனை பண்ணி அந்த 4 துவாரங்களுக்கும் துவார பூஜை. இந்த வைபவத்தை முன்னிட்டு 32 கலசங்கள்லாம் வச்சு மாலையெல்லாம் சாத்தி அலங்காரங்கள்லாம் பண்ணி வச்சிருக்கோம். கும்பம் மனுஷ ரூபேன்னு சொல்லியிருக்கு. மனித உடம்புல எப்படி நரம்புகள் எல்லாம் ஓடுதோ நரம்பாக பாவித்து கலசங்களுக்கு எல்லாம் நூல்கள் சுற்றி இருக்கிறோம். சிகையாக பாவித்து மகாலட்சுமி சொரூபமாக கலசங்களுக்கு மாவிலைகள் வைக்கிறோம். உள்ள இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கும் திரிநேத்திரன் 3 கண்கள், கலசங்களுக்கு தேங்காய்களுக்கெல்லாம் 3 கண்கள். சிவனா பாவித்து தான் கலசங்களில் தேங்காய்கள் வைக்கிறோம். ஒவ்வொரு கலசத்திலையும் வாசனாதி திரவியங்கள்லாம் போட்டு தீர்த்தங்கள் நன்மை வச்சிருக்கோம். தீர்த்தங்களுக்கு அதிபதி வருண பகவான். அந்த வருண பகவான் அதுக்கு அடுத்தபடியாக நாம செய்யக்கூடிய வைபவங்கள். 1 வயது முடிஞ்சு செஞ்சீங்கன்னா அதுக்கு அப்தபூர்த்தி ஆயுஷோமம் முதல் பிறந்த நாள் கொண்டாடும். இதையே 59 வயது முடிஞ்சு 60 செஞ்சீங்கன்னா அதுக்கு பேர் உக்ர ரத சாந்தி. 60 முடிஞ்சு 61 சஷ்டியப்த பூர்த்தி, தமிழ மணிவிழா 60ஆம் கல்யாணம் சொல்லுவோம். இதையே 69 வயது முடிஞ்சு 71 வயதுக்குள்ள செஞ்சுக்கிறது பீமரத சாந்தி. 75 விஜயரத சாந்தி. 80 வயதில் சதாபிஷேகம், 90 வயதில் கனகாபிஷேகம், 101 வயதில் செஞ்சிக்கக்கூடியது பூர்ணாபிஷேகம். ஜாதக பிரகாரம் ஒரு மனிதனுடைய பூர்ணமான ஆயுள் காலம் 120. 120 வயது வரைக்கும் இருந்தால் செஞ்சுக்கக்கூடியது மகுடாபிஷேகம். இதை வரையா செய்யக்கூடிய பூஜைகளுக்கும் பரிகாரமாக ஜாதகத்தியாக செய்யக்கூடிய ஆயுள் யோகங்களுக்கும் நம்ம கலசத்தை பிரதானமாக பூஜை பண்ண வேண்டிய சாமி இந்த கோயிலில் இருக்கிற காலசந்தான மூர்த்தி, பாலாம்பிகை,
மார்க்கண்டேயர் தான் பூஜை பண்ணணும். இந்த பூஜையை ஹோமத்தை உங்கள் ஊர்லேயே வச்சு கொண்டாடினாலும் அங்கேயும் இந்த மாதிரி கலசங்கள் வச்சு பூஜை பண்ணால் இந்த கோயில் இருக்க சாமி தான் அங்கேயும் கலசத்தை பூஜை பண்ணுவாங்க. அவருடைய சன்னியானத்தை வந்து சந்திக்கிறதுனால 1க்கு கோடி பங்கு பலன் இந்த கோயிலுடைய விசேஷம். அப்படி பிரதான கிரகத்தில் காலசங்கார மூர்த்தி, அவருடைய தர்மபத்னி அம்பாள் பாலாம்பிகை, மனதால் நினைத்தாலே தீர்க்கமான ஆயுள் தரக்கூடிய மார்க்கண்டேயர், முழு முதற் கடவுள் மகா கணபதி. அந்த விநாயகருக்கு இந்த ஆலயத்தில் கள்ள விநாயகர் பேர். தமிழில் திருட்டு பிள்ளையாரும் சொல்லுவோம். தேவர்களும் அசுரர்களும் திருப்பார்கடலில் அமிர்தம் கடையும் போது விநாயகரை வணங்காதனால விநாயகர் அந்த அமிர்த கலசத்தை திருடி வச்சதாக சாஸ்திரம். எப்படி முருகனுக்கு அறுபடை வீடுண்டோ இந்த விநாயகருக்கும் அறுபடை வீடுண்டு. முதல்ல திருவண்ணாமலை செந்தூர கணபதி, 2வது விருதாச்சலம் ஆழத்தி விநாயகர், 3வது திருக்கடையூர் கள்ள விநாயகர், 4வது மதுரையில் முக்குருணி விநாயகர், 5வது காசியில் துண்டி கணபதி, 6வது திருநாரையூர் பொல்லா விநாயகர். நமக்கெல்லாம் கள்ள உள்ளங்களை போக்கி நல் உள்ளதற்குரிய அந்த கள்ள விநாயகருக்கும் தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரும்னு. அது உண்மையான அர்த்தம் என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் சஷ்டியில் முருகனுக்கு 6 நாள் விரதம் இருந்தீங்கன்னா அகப்பை கருவில் கரு உண்டாகிறது ஐதீகம். இந்த குழந்தை பாக்கியம் தரக்கூடிய மல்லி தேவசனாசமேத சுப்பிரமணிய சுவாமி நம்ம செய்யக்கூடிய இந்த பூஜைக்கு 8 திசையிலும் காவல் காக்கக்கூடிய இந்திரன், அக்னி, யமன், நிருதி, வருணன், வாயு, குபேரன், ஈசானன், இவர்களுக்கெல்லாம் அஷ்டதிக்பாலகர்கள் பேர். அவர்கள் தான் நம்ம செய்யக்கூடிய நல்லது கெட்டதுக்கெல்லாம் சாட்சி புதமா என்று சுவாமி கொண்டு சேர்க்குவார். அந்த அஷ்டதிக்பாலகர்கள் இந்த 6 பேரையும் உலகம் ஒரே நிலையில சமமாயிருந்தது காரணம் மூர்த்திகள் பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன். தமிழில் சொன்னீங்கன்னா படைத்தல், காத்தல், அழித்தல். படைக்கக்கூடிய பிரம்மா, நம்முடைய காக்கக்கூடிய மகாவிஷ்ணு, அதர்மத்தை அழித்து தர்மத்தை ஆண்டக்கூடிய சிவபெருமா. இந்த மூர்த்திகள் அதான் இங்கிலீஷில் தான் அது காடுன்னு சொல்லுவோம், எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். G ஃபார் ஜெனரேட்டர், O ஃபார் ஆப்ரேட்டர், D ஃபார் டெஸ்டர். இந்த மும்மூர்த்திகளுக்கும் உறுதுணையாக இருக்கக்கூடிய 3 சக்திகள்: இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி. துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி. நம்ம எடுத்த காரியம் வெற்றி அடையணும், அந்த காரியத்தை முழுமையாக ஜெயமணி சொல்லிட்டா துர்கா பரமேஸ்வரியை பிரார்த்தனை பண்ணணும். அப்படி புகழுடைய துர்கா பரமேஸ்வரி உங்கள் குடும்பங்களில் செல்வங்கள் இருந்திருக்கணும். நம்ம வீட்டு பெண்கள் எல்லாம் தீர்க்கமான மாங்கல்ய பலத்துடன் பிரார்த்தனை பண்ணி மகாலட்சுமி உங்கள் இல்லற குழந்தைகள் எல்லாம் நல்ல கல்வி ஞானத்தோடு இருக்கணும். உங்கள் வீட்டு புருஷாமார்கள் எல்லாம் உத்தியோகம் வியாபாரத்தில் செழிப்போடு பிரார்த்தனை பண்ணி மகா சரஸ்வதி. மூர்த்திகள் 3 சக்திகளுக்கும் கலந்து ஆவாங்க. பித்ரு சாபங்கள், முன்னோர்கள் சாபங்கள்லாம் நீங்கி இந்த நன்னாளில் தம்பதிகளுக்கு முன்னோர்கள் ஆசீர்வாதம் வேண்டி சப்த சிரஞ்சீவிகள், சப்த ரிஷிகள், இவாலாம் நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க. அவளை பிரார்த்தனை பண்ணால் நமக்கு ஜாதியிலே இருக்கக்கூடிய பித்ரு சாபங்கள்லாம் நீங்கிறதாக சாஸ்திரம். அந்த சப்த சிரஞ்சீவிகள், சப்த ரிஷிகளுக்கும் இந்த தந்தில் நாட்டு மருந்து மொழிகளாக வச்சிருக்கோம். நீ வகைப்படுத்தி கொடுத்தவர் தன்வந்திரி. பக்கத்தில் வைத்தீஸ்வரன் கோயிலில் சித்தமாக இருக்கார். அவராக சொல்லப்பட்ட மந்திரங்களை சொல்லி இந்த ஹோமெல்லாம் அக்னியில் போட்டு அந்த புகையை நம்ம சுவாசம் பண்ணோம்னா தேக ஆரோக்கியம், வியாதிகள் வராதுங்கிறது சாஸ்திரம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். எல்லோருக்குமே நோய் நொடி இல்லாத வாழ்க்கை தன்மை பிரார்த்தனை பண்ணி அந்த தன்வந்திரி மகாவிஷ்ணுக்கும் தமிழில் ஒரு பழமை சொல்லுவாங்க, கல்லடிக்கு தப்பினாலும் தப்பலாம், கண்ணடிக்கு தப்ப மாட்டேன்னு சொல்லி. தம்பதிய குடும்பங்கள் இருக்க கண் திருஷ்டி தோஷங்கள்லாம் போகணும். எதிரிகள் தொலைகள் நமக்கு வரக்கூடாது. நம்ம மற்றவங்களுக்கு எதிரியாக இருக்கக்கூடாது, மற்றவங்க நமக்கு எதிரியாக இருக்கக்கூடாது. நான் வீட்டு அண்டக்கூடிய பில்லி, சூன்யம், ஏவல்னால நமக்கு எந்த தொந்தரவும் ஏற்படுக்கலாம் பாத்திரம் பண்ணி சுதர்சன சக்கரத்தாழ்வாருக்கும் கலந்தாவார். ஆயிரம் விரைகள் கண்டாதான் இந்த வைபவம் செஞ்சுக்க முடியும்.
பிறந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா சந்திர தரிசனத்தை 1000 வாட்டி பார்த்தா தான் சதாபிஷேக வைபவம். அந்த வைபவம் தம்பதிகளுக்கு கிடைச்சதுனால இதுக்கு தேவதையான சதாபிஷேக மிருத்யுஞ்சயருக்கு ஒரு வருஷத்துலேயும் இதையடுத்து செய்யக்கூடிய 90வது கல்யாணம் 100வது கல்யாணம் செஞ்சக்கூடிய பாக்கியத்தை தம்பதிகளுக்கு கடன் பாத்திரம் பண்ணி கிடைக்கணும்னா தம்பதிகளுக்கு தீர்க்கமான ஆயுள் கிடைக்கும். தம்பிக்கு மட்டும் இல்லாமல் வந்து எல்லோருக்குமே தீர்க்கமான ஆயுள் கிடைக்கும் பாத்திரம் பண்ணி அந்த ஆயுள் தேவதைக்கு சாஸ்திரங்களை வகைப்படுத்தி கொடுத்த 18 படிக்கு அதிபதியான சரணகோஷ பிரியர் ஐயப்ப சுவாமிக்கும் நமக்கு திடகாத்திரமான மனோதைரியம் மன வலிமை பேச்சு தேவை தரக்கூடிய ஆஞ்சநேயர் பகவானுக்கும் நிறைவாக தம்பதிகளோட குடும்ப சகித நட்சத்திராதி தேவதைகளுக்கும் பூஜைகள்லாம் முடிந்த பிறகு கீழே அந்த மண்டலத்தில் நவக்கிரக பூஜை. ஒரு சிவாலயம் சொல்லிட்டாலே அந்த ஆலயத்தில் நவக்கிரகம் இருக்கும். இந்த ஆலயத்தில் நவக்கிரகம் கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா நவக்கிரகம் ஒரு மனித உயிரத்தான் ஆட்டி பிடிக்கும். ஏன்னா மனித ஆன்மா உயிரை கொண்டு போகிற யமனையே இந்த ஆலயத்தை சங்காரம் பண்ணதுனால நவக்கிரகங்களுக்கு பவரோ தனி சன்னதியோ இந்த ஆலயத்தில் கிடையாது. எல்லாத்துக்கும் பிரதான மூர்த்தி உள்ளே இருக்கக்கூடிய காலசங்கார மூர்த்தி தான். இருந்தாலும் இந்த மாதிரி சுபகாரியங்களை ஆரம்பிக்கும் போது நவக்கிரகத்தோட பிரார்த்தனை இல்லாமல் ஆரம்பிக்கிறார். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு மனிதனுக்கு நல்லது கெட்டது இன்பமும் துன்பமும் மாறி மாறி வர்றதுக்கு காரணம் அந்த நவக்கிரகங்களோட பேச்சு தான். நவக்கிரகம் உண்டான வஸ்திரங்கள் நாளில் அமைச்சு மண்டலமாக அமைச்சிருக்கோம். மீண்டும் இதே ஆலயத்தில் தம்பதிகளுக்கு 90வது கல்யாணம் 100வது கல்யாணம் பாக்கியத்தன்மை பார்த்தம் பண்ணி நவக்கிரகம் ஆவாகன பூஜைகள்லாம் பண்ண ஐயா சொன்னாங்க. அடுத்தது ஒரு 16 ஸ்லோகத்திற்கு 16 முறை விழுந்து நமஸ்காரம். இந்த கோயிலுடைய சிறப்பு என்ன அப்படின்னா சிவபெருமான் காலசங்கார மூர்த்தி தன்னுடைய பக்தனுக்காக யமனை சங்காரம் செய்து ஆயுள் பாக்கியத்தை கொடுத்தார். இங்கே தாயார் அபிராமி தன்னுடைய பக்தனுக்காக அமாவாசைய நிலவா காட்சி கொடுத்து பக்தனை காப்பாற்றினார். 2 பேரும் மாநில உயிரை காப்பாற்றினார். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? பக்தி தான். பக்தி இருந்தது அப்படின்னாலே எல்லாமே சாத்தியம். மார்க்கண்டேயருக்கு அந்த வாய்ப்பு கிட்டே. அவர் ஒரு சிவ பக்தர். தன்னுடைய ஆயுள் காலம் 16 வயசு என்று தெரிந்தே பிறந்தவர் தான் மார்க்கண்டேயர். காசியிலிருந்து ஒவ்வொரு கோயிலாக பூஜை பண்ணிட்டு தன்னுடைய 16வது வயதில் திருக்கிற ஒரு சேதத்துக்கு வரார். சிவபூஜை செய்து கொண்டே இருக்கிறார். சிவபூஜை செய்கின்ற வேலையிலே யமன் வரார். மார்க்கண்டேயருடைய ஆயுளோடு முடிவெடுத்து சொல்லிட்டு வாசகத்தை பேசுகிறார். வீசப்பட்ட வாசகையரானது விதியின் வசத்தால் தவறுதலாக சிவபெருமான் லிங்கத்தில் படுகிறது. சிவபெருமான் கோபம் கொண்டு என்னுடைய பக்தனை சங்காரம் செய்வீர்கள் என்று சொல்லி அந்த மார்க்கண்டேயருடைய பக்திக்காக யமனை இடது பாதத்தினால் சுரத்தினாலே குத்தி சங்காரம் செய்து மார்க்கண்டேயருக்கு என்றுமே 16 என்றுமே தீர்க்கமான ஆயுள் அப்படிங்கிற வரத்தை அந்த கோயிலில் கொடுக்குறார். அதனால தான் ஆயுள் வேண்டி நம்ம வந்து பண்ணோம். அப்படி தீர்க்கமான ஆயுள் வரத்தை பெற்றவுடனே மார்க்கண்டேயர் ஒரு 16 மந்திரத்தை சொல்கிறார். தன்னுடைய ஒவ்வொரு வயதிற்கும் ஒவ்வொரு ஸ்லோகமாக 16 வயதிற்கும் 16 ஸ்லோகத்தை சொல்கிறார். சொல்லிட்டு கடைசியாக சொல்றார், என்னால் ஏற்றப்பட்ட இந்த 16 ஸ்லோகத்தை யார் ஒரு தினம் சொல்கின்றார்களோ, சொல்லுவதை காதினால் கேட்டு உள்ளன்போடு நமஸ்கரிக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் வாழ்க்கையில யமபயமே கிடையாது. சத்தியமாக சொல்றேன், நம்பி செய்யுங்கோ. ஒரு முறை இல்லை, இருமுறை இல்லை, நான் 3 முறை சத்தியம் பண்ணி சொல்றேன். செய்து பலப்பிரார்த்தி அடைஞ்சோன்னு மார்க்கண்டே சொல்றேன். शशिधर
सर्वाङ्गाभरणभूषितानि शिरसा देवारीश्वरं देवानि शिरसा नीलकण्ठं निरूपाणि शिरसा वामदेवं महादेवं शिरसा कावेरी श्रीरङ्गेश मनोहरी कल्याणकारी कलुषारी नमस्तेस्तु सुधाझरी ஸ்ரீரங்கரங்கநாதனின் பாதம் வந்தனம் செய்யடி ஸ்ரீதேவி ரங்கநாயகி நாமம் சந்ததம் சொல்லடி ஸ்ரீரங்கரங்கநாதனின் பாதம் வந்தனம் செய்யடி ஸ்ரீதேவி ரங்கநாயகி நாமம் சந்ததம் சொல்லடி இன்பம் பொங்கும் தென்கங்கை நீராடி மஞ்சள் குங்குமம் மங்கை நீ சூடி இன்பம் பொங்கும் தென்கங்கை நீராடி சென்றல் போல நீ ஆடடி மஞ்சள் குங்குமம் மங்கை நீ சூடி தெய்வப்பாசுரம் பாடடி ஸ்ரீரங்கரங்கநாதனின் பாதம் வந்தனம் செய்யடி ஸ்ரீதேவி ரங்கநாயகி நாமம் சந்ததம் சொல்லடி கொள்ளிடம் நீர் மீது நர்த்தனம் ஆடும் மெல்லிய பூங்காற்று மந்திரம் பாடும் சிங்கனி நீராடும் மாமரம் யாவும் ரங்கனின் பேர் சொல்லி சாமரம் வீசும் அந்நாளில் சோழ மன்னர்கள் ஆக்கி வைத்தனர் ஆலயம் அம்மாடி என்ன சொல்வேன் கோயில் கோபுரம் ஆயிரம் தீனாத நெஞ்சை அள்ளுமே தெய்வ பூந்தமிழ் பாயிரம் ஸ்ரீரங்கரங்கநாதனின் பாதம் வந்தனம் செய்யடி ஸ்ரீதேவி ரங்கநாயகி நாமம் சந்ததம் சொல்லடி இன்பம் பொங்கும் தென்கங்கை நீராடி தென்றல் போல நீ ஆடடி மஞ்சள் குங்குமம் மங்கை நீ சூடி தெய்வ பாசுரம் பாடடி ஸ்ரீரங்கரங்கநாதனின் பாதம் வந்தனம் செய்யடி ஸ்ரீதேவி ரங்கநாயகி நாமம் சந்ததம் சொல்லடி கன்னடம் தாய் வீடு என்றிருந்தாலும் கன்னி உன் மறு வீடு தென்னகமாகும் கங்கையில் மேலான காவிரி தீர்த்தம் மங்கள நீராட முன்வினை தீர்க்கும் நீர் வண்ணம் எங்கும் மேவிட நஞ்சை புஞ்சைகள் பாரடி ஊர் வண்ணம் என்ன கூறுவேன் தெய்வலோகமேதானடி வேறெங்கு சென்ற போதிலும் இந்த இன்பங்கள் ஏதடி ஸ்ரீரங்கரங்கநாதனின் பாதம் வந்தனம் செய்யடி ஸ்ரீதேவி ரங்கநாயகி நாமம் சந்ததம் சொல்லடி இன்பம் பொங்கும் தென்கங்கை நீராடி சென்றல் போல நீ ஆடடி மஞ்சள் குங்குமம் மங்கை நீ சூடி தெய்வ
தெய்வப்பாசுரம் பாடடி ஸ்ரீரங்கரங்கநாதனின் பாதம் வந்தனம் செய்யடி ஸ்ரீரங்கரங்கநாதனின் பாதம் வந்தனம் செய்யடி ஸ்ரீதேவி ரங்கநாயகி நாமம் சந்தனம் சொல்லடி బ్రహ్మం ఒకటే పరబ్రహ్మం ఒకటే బ్రహ్మం ఒకటే పరబ్రహ్మం ఒకటే బ్రహ్మం ఒకటే పరబ్రహ్మం ఒకటే తందనానాగి తందనానాపురి తందనానాగి తందనానాపురి తందనానా భళ తందనానా తందనానాగి తందనానాపురి తందనానా భళ తందనానా భళ తందనానా భళ తందనానా బ్రహ్మమొక్కటే పర బ్రహ్మమొక్కటే పర బ్రహ్మమొక్కటే పర బ్రహ్మమొక్కటే బ్రహ్మమొక్కటే పర బ్రహ్మమొక్కటే పర బ్రహ్మమొక్కటే పర బ్రహ్మమొక్కటే తందనానాగి తందనానాపురి తందనానా భళ తందనానా భళ తందనానా భళ తందనానా కందువగు హీనాదిగమోలిందో లేవో అంతరికి శ్రీహరే అంతరాత్మ కందువగు హీనాదిగమోలిందో లేవో అంతరికి శ్రీహరే అంతరాత్మ హరే అంతరాత్మ శ్రీహరే అంతరాత్మ ఇందులో జంతుకుల మిల్దానొకటే అందరికి శ్రీహరే అంతరాత్మ ఇందులో జంతుకుల మిల్దానొకటే అందరికి శ్రీహరే అంతరాత్మ హరే అంతరాత్మ శ్రీహరే అంతరాత్మ తందనానాగి తందనానాపురి తందనానా భళ తందనానా భళ తందనానా భళ తందనానా బ్రహ్మమొక్కటే పర బ్రహ్మమొక్కటే పర బ్రహ్మమొక్కటే పర బ్రహ్మమొక్కటే తందనానాగి తందనానాపురి తందనానా భళ తందనానా భళ తందనానా భళ తందనానా నిండార రాజు నిద్రించో నిద్రయునొకటి అండనే బంటు నిద్ర నదియునొకటి నిండార రాజు నిద్రించో నిద్రయునొకటి అండనే బంటు నిద్ర నదియునొకటి మెండైన బ్రాహ్మణుడు మెట్టు భూమి ఒకటే చండాలుడుండేటి సరి భూమి ఒకటి మెండైన బ్రాహ్మణుడు మెట్టు భూమి ఒకటే చండాలుడుండేటి సరి భూమి ఒకటి సరి భూమి ఒకటే సరి భూమి ఒకటి బ్రహ్మమొక్కటే పర బ్రహ్మమొక్కటే పర బ్రహ్మమొక్కటే పర బ్రహ్మమొక్కటే